அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் Artcam 2018 இருக்க ஒரு சில பேசிக் கமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் நியூ மாடலை பற்றி பார்ப்போம். ஓப்பன்றது நம்ம ஏற்கனவே ஏதாவது எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்தால் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் கமாண்டு. அதே நியூ மாடல்ன்றது நாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நியூ மாடல் க்ரியேட் பண்ணி அதை சேவ் பண்ண போகிறோம்னா நம்ம நியூ மாடல் கொடுத்துக்கலாம். இப்போ நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வித்து, ஹைட்டு, ரெசல்யூஷன், யூனிட்ஸு, அப்புறம் ஆர்ஜினு இதெல்லாம் நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வித்து ஹைட்டு 100 கொடுத்துக்கிறேன், ரெசல்யூஷன் அதிகமாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி யூனிட்ஸ் எம்எம். இங்கே ஆர்ஜின் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வேணால் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இதுதான் நம்மளோட ஒர்க் ஷீட்டு. இதில் தான் நம்ம மிஷினிங்கு டிசைனிங் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 2Dயும் இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு 3Dயும் இருக்குது. 2Dயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் ஷீட்டாக க்ரியேட் ஆகிருக்கும், 3Dயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலர் ஷீட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ விண்டோவில் லேஅவுட் பற்றி பார்ப்போம். லேஅவுட் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட், அட்வான்ஸ்டு, கிளாசிக். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பார்ப்போம். லோடாக கொஞ்சம் டைம் ஆகும். லோட் ஆகுது. இது நம்ம ஸ்டாண்டர்டில் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட டூல்ஸ்லாம் இங்கே இருக்கும். அதே மாதிரி டூல்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஸ்டாண்டர்டில் இருக்கிறது. இதே அட்வான்ஸ்டில் பார்த்திங்கன்னா இது அதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ மறுபடியும் லோட் ஆகுது. பார்த்திங்கன்னா இது அட்வான்ஸ். பார்த்திங்கன்னா டூல்ஸு முன்னை விட இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இப்போ ப்ராஜெக்ட்டு, டூல் செட்டிங்ஸு எல்லாம் இங்கே இருக்குது. சைட் பாராக க்ரியேட் ஆகிருக்கு. இப்படி தான் நம்ம அட்வான்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் லேஅவுட்டில் கிளாசிக்ன்றது நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது இது கிளாசிக்கில் இப்படி இருக்கும். இப்போ நம்ம டூலை ஃபைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் கிளாசிக். மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா நீங்கள் கிளாசிக்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் டூல் ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஷோ கிரிட்டை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிரிட் இல்லை. மறுபடியும் வியூ போயிட்டு ஷோ கிரிட்டை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிரிட் வந்துடுச்சு. டாட்டட் லைன்ஸாக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் கிரிட். இப்போ ஆர்ஜின் வியூவில் ஆர்ஜின் பாயிண்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஷோ ஆர்ஜினும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆர்ஜின் பாயிண்ட்டு ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் வியூவில் ஷோ ஆர்ஜினை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஷோ ரூலர்ஸ். இந்த ரூலர்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ நான் இங்கே பார்த்திங்கன்னா ரூலர்ஸ் இங்கே இருக்குது, ஸ்கேல் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் ரூலர்ஸ். இந்த ரூலர்ஸை நான் இங்கே ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ஆகிடுச்சு ரூலர்ஸ் எல்லாம். மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகிடுச்சு. இது 3Dயில் இப்படி இருக்கும். 2Dயில் பார்த்திங்கன்னா ரூலர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்கும். 3Dயில் பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டோட அட்டாச் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2Dயில் வைக்கும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் தள்ளி இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். இது 3Dயில், அது 2Dயில் இருந்தால் அப்படி இருக்கும். ஓகே, அடுத்தது வியூவில் ஷோ கர்சர் இன்ஃபர்மேஷன் இதை பற்றி பார்ப்போம். இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எதுவுமே காட்டல. இப்போ ஆன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா XYZன்னு 3 ஆக்சிஸ் காட்டுது நம்ம கர்சரோடையே. இப்போ நான் மூவ் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸில் ஆகுது. அதே மாதிரி இந்த பக்கம் மூவ் பண்ணும்போது எக்ஸு ப்ளஸ் ஆகுது. 8, 9, 10, 11, 12, 14, 17 இப்படி மூவ் ஆகுது. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸை மூவ் பண்ணுறேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸை கீழே மைனஸ் பண்ணுறேன். மேலே போனால் ப்ளஸ்ஸு, கீழே போனால் மைனஸு. அதே மாதிரி எக்ஸு லெஃப்ட்டுனா மைனஸு, ரைட்னா ப்ளஸ்ஸு. இதெல்லாம் மிஷினிங்கில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ப்ரொஃபைல் நான் ட்ரா பண்ணுறேன் பாலிலைன் யூஸ் பண்ணி. இப்போ ஒவ்வொரு எம்எம்மாக நான் மூவ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா மைனஸ் ஆகிட்டே இருக்குது. -8, -9, -10. எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் மூவ் ஆகுது. மூவ் பண்ணுறது தெரியும். ஓகே, இப்போ மைனஸில் போனது இப்போ ப்ளஸில் போகுது. இப்போ 1, 2, 3 எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் பாருங்கள்.
4. இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஒய் ஆக்சிஸ் பார்ப்போம். ஒய் சேம் 6 7 ப்ளஸில் போயிட்டுருக்கு ஒய் ஆக்சிஸ். இப்போ மைனஸில் போகுது. -1 -2 இது ஒய் ஆக்சிஸ். இப்போ கேன்சல் கொடுத்துட்றேன். இதான் ஷோ கர்சர் இன்ஃபர்மேஷன். ட்ராயிங் ட்ரா பண்ணும்போது தெரியும் எப்படி யூஸ் பண்ணணுன்னு. இப்போ ஜஸ்ட்டு நான் இது பேசிக் கிளாஸுன்றதுனால உங்களுக்கு ஜஸ்ட்டு இது ஷோ கர்சர் இன்ஃபர்மேஷன் என்னென்னு காட்டினேன். இப்போ ஸ்னாப்பிங்கில் எல்லாத்தையும் நான் ஆன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 கமாண்ட் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்னாப்பிங்கில். இப்போ மறுபடியும் பாலிலைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்னாப்பிங் கரெக்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக லைன் ஸ்னாப்பிங் ஆகுது. அது ஆன் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு மென்ஷன் ஆகும் டைமென்ஷன்ஸ்லாம். இதுதான் ஸ்னாப்பிங். சேம் நம்ம ஆட்டோ கேடில் பார்க்குற மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இது ஆட்டோ கேடோட ஒரு கம்பெனி தான். ஆட்டோடெஸ்க்லேருந்து வந்தது தான் ஆட்டோ கேடும் இந்த ஆர்ட்கேமும். இப்போ எல்லாத்தையும் ஸ்னாப்பிங்கில் இருக்க எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். கரெக்டாக நமக்கு ஸ்னாப் ஆகாது. இப்போ ஜஸ்ட்டு நான் எந்த டைமென்ஷன் கொடுக்காம நார்மலாக நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். நான் கரெக்டாக தான் வச்சுருக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஸ்னாப்பிங்கே ஆகாமல் வேறு இடத்துல இருக்குது. நாம் வரைஞ்சது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரே லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஜூம் பண்ணால் தான் தெரியும் அது வேறு லைனில் இருக்குதுன்னு. இப்போ எல்லாத்தையும் நான் இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்னாப்பிங்கில் இருக்கிறது ஃபஸ்ட்டு 3, அதாவது ஸ்னாப் டு கிரிட், ஸ்னாப் டு கைட்லைன்ஸு, ஸ்னாப் ஆப்ஜெக்ட்டு, இதெல்லாம் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணால் தான் நம்ம ட்ரா பண்ணுறது கரெக்டாக ஸ்னாப் ஆகும் அங்கே. இல்லைன்னா வேறு இடத்துல நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக நம்மளுக்கு ஸ்னாப் ஆகிருக்கு. இப்போ ஜூம் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேஞ்சே ஆகலை. கரெக்டாக அந்த எண்டு பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டுன்றது க்ரீன் கலரில் மென்ஷன் ஆகிருக்கும். எண்ட் பாயிண்ட்டு ரெட் கலரில் இருக்கும். ஓகே. இப்போ வியூவில் ஜூம் இன் ஜூம் அவுட். இப்போ நான் அதை 2Dயில் காமிக்கிறேன். ஜூம் இன் ஜூம் அவுட்டை. ஜூம் இன் பண்ணுறேன், ஜூம் ஆகுது. ஜூம் அவுட் பண்ணுறேன், ஜூம் அவுட் ஆகுது. இப்போ ப்ரீவியஸ்னால் முன்னாடி எந்த பொசிஷனுக்கு மாற்றுறோம். ஸ்கேல் 1:1ன்றது ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் அது ஜூம் பண்ணி காட்டும். இப்போ மறுபடியும் ஸ்கேல் 1:1 வச்சுட்டு நான் ஃபிட் கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க் ஷீட் கரெக்டாக நம்மளோட ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகிடுச்சு. இதே 3Dயில் பார்த்திங்கன்னா நீங்கள் மவுஸோட கர்சரை வச்சு தான் நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜூம் இன் ஜூம் அவுட்டு. ஆனால் அந்த 2Dயில் அங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 3Dயில் பார்த்திங்கன்னா நம்ம மவுஸில் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இதுதான் ஜூம் இன் ஜூம் அவுட். நான் ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன், க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் ஒரு ப்ரொஃபைல், க்ரியேட் கொடுத்துட்றேன். இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ஷிஃப்ட் கொடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஷிஃப்ட் கொடுக்காமல் செலக்ட் பண்ணேன்னா இது செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு ஷிஃப்ட் கொடுக்காமல் செலக்ட் பண்ணேன்னா இது செலக்ட் ஆகும், அது செலக்ட் ஆகாமல் போயிடும். அதனால் நான் ஷிஃப்ட் கொடுக்குறேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கண்டினியூஸாக செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் ஷிஃப்ட் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ நான் ரைட் சைடு கொடுத்து மொத்தமாகவும் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் இன்னும் கண்ட்ரோல் ஆல் கொடுத்தீங்கன்னா அதுவும் மொத்தமாக செலக்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து நான் செலக்ட் பண்ணுறேன், மொத்தமாக செலக்ட் ஆகும். இதே நான் ரைட் சைட்லேருந்து செலக்ட் பண்ணேன்னா செலக்டே ஆகாது. பார்த்திங்கன்னா தெரியும் செலக்ட் ஆகலை. நம்ம மொத்தமாக செலக்ட் பண்ணால் தான் செலக்ட் ஆகும்.
இதே லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம கொஞ்சோண்டு நம்ம அது டச் பண்ணாலே போதும். லெஃப்ட் சைட்லேருந்து ட்ராக் பண்ணி நாம் ட்ரை பண்ணணும். செலக்ட் பண்ணாலே போதும், மொத்தமாக செலக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே நேம் வந்து நான் வந்து ஆர்ட்கேம்னு கொடுக்க போகிறேன். ஆர்ட்கேம் சேவ்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக க்ரியேட் பண்ணது இங்கே இருக்குது, நம்ம சேவ் பண்ணது. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ட்ராப் பண்ணது அப்படியே சேவ் ஆகிருக்கும். இது ஃபஸ்ட் கிளாஸ்ன்றது பேசிக் கிளாஸ்ன்றதுனால நம்ம பேசிக் கமெண்ட்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்டெப்த்தாக போகையில் நம்ம இன்னும் நிறைய கமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம், மிஷினிங்கும் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.